ஐநார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த பாண்டி வானதியை தூக்கி எறிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. டேய் போங்கடா, அவனும் பொண்ணு பார்க்க வர மாதிரி தெரியல, நம்மளும் பொண்ணு பார்க்க போற மாதிரி தெரியல, போங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சட்டையை மாத்திட்டு பனியனோட வந்து கட்டில உட்காந்து வழக்கம் போல ரேடியோ போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பொண்ணோட ஒரு அம்மா வராங்க. அண்ணனா யார் அப்படின்னு சொல்லி நடேசன் நிட்டி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு அம்மாவும் கையில் கூட ஒரு பொண்ணும் வந்து நிற்கிறாங்க. அண்ணே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லவும், யார் மணி அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்குறாரு. அண்ணே என்ன தெரியலையா, நான் லட்சுமி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், லட்சுமி லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா யோசிக்கிறாரு. இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் கேட்டுட்டு உள்ளே இருந்து பார்த்தா நிலா, சேரன், பல்லவன், சோழன் எல்லாரும் வெளியே வராங்க. அண்ணே யாருன்னு இவங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, நிலாவும் சேரன் கிட்ட அண்ணே யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்கள எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், நடேசன் அப்பத்தான் யோசிச்சுட்டு லட்சுமி அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அண்ணே என்னை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியானே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. உன்னை எப்படி மறப்பேன் நான், ஆமாம் என்ன திடுதுப்புன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், அவங்க கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கோலத்தையும் பார்க்குறாங்க. கூட பொண்ணு நிற்கிது, கழுத்தில் தாலி இல்லை, பொட்டு இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு நடேசன் புரிஞ்சுக்கிறாரு அவருடைய புருஷன் காலமாயிட்டார் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. சரி என்ன கேட்டுட்டே இப்போ கண்ணு கலங்கிட்டு இருக்க, உள்ள வா அப்படின்னு சொல்லி நடேசன் உள்ள கூட்டிட்டு வராரு. சேரனா இது, சோழன், பாண்டி, ஆமா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல்லவனை பார்த்து கேட்கவும், இவன் பல்லவன் என்னுடைய கடைசி மயன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், கடைசி மயனா ஏனே உனக்கு 3 உள்ளதானே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், இல்ல அவன் என் கடைசி பையன், பேரு பல்லவன், இவன் பறந்ததுக்கு அப்புறமாத்தேன் அவங்க ஆத்தா கண்ணை மூடனா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், சேரனுக்கும் நிலாவுக்கும் உண்மை தெரியும், அதனால வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி நிலாவும் சேரனும் அப்படியே பேச்ச மாத்துறாங்க. ஆமா இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், இது சோழனுடைய பொண்டாட்டி, பேரு நிலா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அப்படியா, ஆமா சேரன் பொண்டாட்டி எங்கே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. சேரனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், அதெல்லாம் பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் சொல்லவும், அப்படியா பொண்ணெல்லாம் பார்த்தாச்சா, என்ன லட்சுமி இப்போதான் தன்னை கண்ணுக்கு தெரிஞ்சேனா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், அப்படியெல்லாம் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் நிலா, அங்கிள் இவங்க யார் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், பேரு லட்சுமி, என் அப்பா இருக்கார்ல என் அப்பாவோடைய அண்ணன் பொண்ணு, அதாவது என் பெரியப்பா மக, இப்போதான் ஊர்ல இருந்து வந்திருக்கா. நம்ம அன்னைக்கு குலசாமி கும்பிட போனோம்ல, அதுதான் அவங்க ஊரு. அப்போ போனப்ப கூட பார்க்கலான்னு போனேன், உன் வீடு பூட்டி கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், சொன்னாகனே ஊருக்காரவங்க நீ குலசாமி கும்பிட வந்தேன்னு சொன்னாங்க, எனக்கும் உன்னைய பார்க்கணும் போல இருந்துச்சு. ஆமா என்ன அண்ணே உன் புருஷன் அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், என்னன்னே பண்றது, அந்த மனுஷன் குடிச்சே அவருடைய வாழ்க்கையை அவர் முடிச்சுக்கிட்டாரு. இந்தா என் மக கல்யாண வயசுல நிக்கிறா, இவளை கூட்டிக்கிட்டு எங்கே போறதுன்னு தெரியல, ஊரு முழுக்க கடனை வாங்கி வச்சிட்டாரு. நானும் என்னால முடிச்ச அளவுக்கு கட்டி பார்த்துட்டேன், கந்து வெட்டி அந்த வெட்டின்னு சொல்லி தினமும் சம்பாதிக்கிற காசு வட்டிக்கே போய்கிட்டு இருக்கு. அதனால என்னால முடியலனே, அங்கிருந்து எங்கே போறதுன்னு தெரியல, திக்கும் தெரியல திசையும் தெரியல. சரி நீங்க சென்னையில இருக்க, உன் வீட்டு அட்ரஸும் எனக்கு தெரியும், உன் கல்யாணம் ஆன புதுசுல நான் இங்கே வந்தது, அதுக்கப்புறம் உன் கூட பேச்சுவார்த்தை இல்லை, அந்த மனுஷன் கூட தினமும் போராடுறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருந்துச்சு. அதனால உன் நினப்பும் எனக்கு வரல, நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு உன்னைய பத்தி கேட்கவும் எனக்கு தோணல. நான் ஏதாவது உன் வாழ்க்கையை பத்தி எதுவும் கேட்காம உன் நல்லது கெட்டதுல தலையிடாம இருந்தா நீ மன்னிச்சிருனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், ஐயா அதெல்லாம் விடு, இந்தா இவங்க தான் என் பிள்ளை, இந்தா இது என் மருமக, இதுதான் என் வீடு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், சரிண்ணே என் மக படிச்சுக்கிட்டு இருக்கா, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா, இது கடைசி வருஷம் இங்கே இருக்கிற காலேஜில் சேர்ந்துக்கிறட்டும், இங்கே ஏதோ எனக்கு ஏதாவது ஒரு வேலை மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுனே, ஏதோ தான் நீங்களா இருக்கீங்க, உங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு நான் இந்த வீட்டில் இப்படியே இருந்துறேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் கிட்ட அவங்க கேட்கவும், என்ன இப்படி கேட்டுட்ட, தாராளமாக நீங்கள் இருக்கலாம், இது வீடு மாதிரி அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அத்தை எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், இல்லப்பா சேரா எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்லவும், ஆமா உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி நிலா அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க. என் பேரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், காவேரியா, ஆமா எல்லாரையும் பார்த்தா எங்கேயோ போறதுக்கு கிளம்பி தயாரா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை,
இந்த ஒரு இடத்துக்கு போகலான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல வரையில அப்பதான் பார்த்தா பாண்டி வராரு. பாண்டியை பார்த்ததும் சேரன் கோப்படுறாரு. பொண்ணு பார்க்க போகலான்னு சொல்லிட்டு இங்கே வராமல் இருந்துட்டு பாண்டி மேலே ரொம்ப கோமா இருக்காரு. உள்ள பார்த்தா 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாண்டி திருன்னு முழிக்கிறாரு. ஆமா அண்ணே இது பாண்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா லட்சுமி கேட்கவும் பாண்டி தான் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்றாரு. பாண்டி எப்படி இருக்கப்பா அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்கவும் நான் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ணே யாருண்ணே இது அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும் சேரன் பார்த்தா பாண்டியை முறைச்சு பார்த்துட்டு இது நம்ம அத்தைடா, நம்ம அப்பா இருக்கார்ல, நம்ம அப்பாவுடைய பெரியப்பா பொண்ணு, நம்மளுடைய அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் அப்படியா வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாரு. காவேரியும் பாண்டியும் பார்த்தா மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா பாண்டிக்கு ஒரு புது ஜோடியே வந்தாச்சு. வீட்டில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா வானதியோடைய அம்மா அப்பா அண்ணன்னு சொல்லி மொத்த குடும்பமும் நடேசன் வீட்டு வாசல்ல வந்து நடேசா வெளியே வாயா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோடைய அப்பா கூப்பிடவும் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நிலா, சேரன், சோழன், பாண்டி, பல்லவன், நடேசன், புதுசா வந்திருக்கிற லட்சுமி, காவேரின்னு சொல்லி எல்லாரும் வெளியே வந்து பாக்குறாங்க. ஏயா உனக்கே இதெல்லாம் நல்லா இருக்கா? உன் குடும்ப லட்சணம் என்ன? உன் குடும்ப லட்சணம் எல்லாம் தெரிஞ்சு என் பொண்ணை உன் மகனுக்கு கட்டி கொடுக்க நாங்க அதெல்லாம் சம்மதம் தெரிவிச்சு இன்னைக்கு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்லியிருந்தா பொண்ணு பார்க்க வராம நீங்க பாட்டுக்கு எனக்கு என்ன இருந்து என்ன எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வானதி அப்பா கேட்க வானதி பார்த்தா பாண்டிய முறைச்சு பார்த்துக்கிட்டே நிக்கிது. யோ என்ன நடந்துன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் என்னையா என்ன தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க? என்ன உங்க வீட்டுக்கெல்லாம் வந்து நாங்க போலீஸை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணோம் அப்படின்றதுக்காக நீங்க குடும்பமா சேர்ந்து எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா? பொண்ணு பார்க்க வர சொல்லி வராம இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன என் மகளை இவன் ஏமாத்த பாக்குறானா? என் மக கூட சிரிச்சு பேசி பழகிட்டு இப்ப கல்யாணம் ஆனதும் உன் மகன் ஓடி போக பாக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதியோடைய அம்மா சொல்லவும் இங்க பாருங்க எதுவும் தெரியாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் வாடியம்மா உன்கிட்ட தான் நியாயத்தை கேட்டாங்க அப்படின்னு சொல்லி வானதி அம்மா சொல்லவும் அப்பதான் பாண்டி எதுக்கு இப்ப வீட்டுக்கு முன்னாடி வந்து பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும் அப்பதான் வானதி என்ன பிரச்சனை பண்றாங்க? என்ன பாண்டி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? உன்னை பொண்ணு பார்க்க வர சொல்லி அம்மா அப்பா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தானே போனேன். அப்படி இருக்கையில வீட்டுல எல்லாரும் பொண்ணு பார்க்க வருவாங்கன்னு சொல்லி தயாரா இருக்க நீங்க யாருமே வராம அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் சேரனை நாங்க போன் பண்ணி கேட்டா நீ தான் வராம இருக்கேன்னு சொல்றாங்க. என்ன பாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா நீ எனக்கு வேணான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமேலு உன்னை பார்க்க கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாது, உன் சகவாசமே ஆகாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவோ வானதிக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. போதும்டி உனக்கும் எனக்கும் எதுவும் ஒத்து வராது, நீ என் குடும்பத்துக்கு ஒத்தே வரமாட்ட அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும் இங்க புதுசா வந்திருக்கிற லட்சுமியும் காவரியும் பார்த்தா மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. யாருன்னு இவங்க பஜாரி குடும்பமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்லவும் எவடி எவனின்னு ஏதோ பஜாரி குடும்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, வாய் அடக்கி பேச அப்படின்னு சொல்லி வானதி அம்மா சொல்லவும் ஏய் நீ முதல்ல வாய் அடக்கி பேச அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் மொத்தத்துல பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிருது.